जय श्री ஆதிபராசக்தி கி ஜெய். வெற்றி தரும் ஸ்ரீ தேவி மகாத்மியம் 6வது பாகம். இந்த பகுதியில் ஆதிபராசக்தி அம்பாள் நமக்கு அளித்துள்ள மிக மிக முக்கியமான ஒரு வரப்பிரசாதத்தை பார்க்க போகிறோம். கடந்த ஒரு வாரத்தில் 4 முறை தயார் செய்து எனக்கே திருப்தி ஆகலை, அதை டெலீட் செஞ்சிட்டேன். கடைசியாக இந்த முறை அப்லோட் செய்துள்ளேன். அனைவருக்கும் ஆதிபராசக்தியின் அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த பகுதியை துவங்குகிறேன். தேவி மகாத்மியம் கதையில் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு 2 வரி பார்ப்போம். சும்பன் நிசும்பன் என்ற பலம் வாய்ந்த கொடிய அரக்கர்கள் உலக மக்களுக்கு ரொம்ப தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுத்தார்கள். ரிஷிகளையும் தேவர்களையுமே துரத்திட்டாங்க. அவங்க பாடாப்படுத்தி துரத்தி விட்டாங்க. அவர்கள் இமயமலை காட்டிற்குள்ளே போய் மறைஞ்சு தேவியை பூஜை செய்து ஸ்தோத்திரம் செய்தார்கள். ரிஷிகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பலம் உண்மை பேசுதல், சத்தியம். நம்ம ஒரு ஊர்லேருந்து வேறு ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ரோடு தேவைப்படுகிறது. ஏதாவது ஒரு நதி வழியில் வருது, அதை கடக்கணும் அப்படின்னா பிரிட்ஜு தேவைப்படுறது. அதுபோல் நம்ம கடவுளை அடையணும் அப்படின்னா அதுக்கு ரோடு, பிரிட்ஜு எல்லாமே சத்தியம் என்பது தான். சத்தியத்தின் மூலமாக தான் கடவுளை அடைய முடியும். சத்தியமேவ ஜெயதி நானிருத்தம் சத்தியேன பந்தா விததோ தேவயானஹா என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். இந்த ரிஷிகள் சத்தியத்தை பின்பற்றுபவர்கள், அதனால தான் அவர்கள் கடவுளை அடைந்தார்கள். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது உண்மையைத்தான் சொல்லுவார்கள். நமக்கு எது நன்மையோ அதைத்தான் சொல்லுவார்கள் என்று நம்பி நம்ம தைரியமாக பின்பற்றலாம். தேவி நமக்கு அளித்த முக்கியமான வரப்பிரசாதம் என்ன என்பதை அந்த ரிஷிகள் பாடினார்கள். யா தேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. எந்த தேவி எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் தாயாக இருக்கிறாரோ, அம்மாவாக இருக்கிறாரோ, அப்படிப்பட்ட தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் சாஷ்டாங்க நமஸ்காரம் என்று சொல்லியிருக்கிறார். ஆதிபராசக்தி கொடுத்த அந்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நம்ம பக்கத்திலேயே இருக்குது. நாள் முழுவதும் நமக்காக உழைத்து கொண்டே இருக்கு. ஆனால் யாரும் அவருடைய பெருமையை உணரவில்லை. மற்றவர்கள் அவருடைய பெருமையை உணரலைன்னா கூட அவர் தொடர்ந்து அன்போடு உழைத்து கொண்டே இருக்கிறார். இப்போ ஒரே ஒரு குட்டி கேள்வி எழறது, அப்பாவும் உழைக்கிறாரு, அன்போடு உழைக்கிறாரு, ஏன் அவரை சொல்லலை? அதுக்கு காரணம் அம்மாவுக்கு கருணை அதிகம். அதனால தான் ரிஷிகள் அம்மாவை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஒரு பையன் இரவு கண் விழித்து படுத்து கொண்டிருக்கிறான். 12 மணி ஆச்சு நைட்டு. அவனுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி படித்ததே கிடையாது, ராத்திரிலாம் படித்ததே கிடையாது. பசிக்கிறது. 50 வயசுக்கு அப்புறம் நம்ம சாயந்தரம் 8 மணிக்கு சாப்பிட்டா மறுநாள் காலை 9 மணி வரைக்கும் வயர் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். பசிக்கவே பசிக்காது. ஆனால் இவனுக்கு 18 வயசு. அதோட எண்ணிக்கும் இல்லாமல் ராத்திரி வேற படிக்கிறான். வயிறு பசியில் ஸ்டீம் இன்ஜின் மாதிரி சத்தம் வருது. வெளியில் கேட்காது, அவனுக்கு மட்டும்தான் கேட்கும். எல்லாம் தூங்குறாங்க. 2 தோசை சாப்பிட்லாம் போல் தோணுறது. அம்மாவை கூப்பிடலான்னு பார்த்தா அப்பா கேட்டுட்டா முதுகில் 2 தோசை வாங்காமல் தப்பிச்சாலே பெரிய விஷயம்.
இவ்வளோ நாள் படிடா படிடான்னு சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்கல. கடைசியில் பரீட்சைக்கு 4 நாள் முன்னாடி ராத்திரி படிக்கிறான், தோசை வேறு. நீ வாங்குகிற மார்க்குக்கு தோசையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போய் படு என்று சொல்லுவார். அதனால் ரொம்ப யோசிச்சு கடைசியில் மெதுவாக அம்மா அப்படின்னு கூப்பிட்டான். உடனே எழுந்தார். என்னடா பசிக்கிறதா, தோசை சாப்பிட்றியா என்று கேட்டார். உடனே கிச்சனுக்குள்ளே வா, சத்தம் போடாமல் வா அப்படின்னு கூட்டின்னு போய் ஏற்கனவே ஃப்ரிட்ஜுக்குள்ளே தோசை மாவு தனியாக வச்சுருக்கார். தோசைக்கல்லை க்ளீன் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருக்கார். என்றைக்கும் இல்லாமல் கண் வீழ்ச்சி படிக்கிறான், இவனுக்கு பசிக்கும்னு அவருக்கு முன்னாடியே தெரியும். தோசை நல்லா 2 தோசை போட்டு கொடுத்துட்டு இட்லி பொடி கொடுத்தார். சட்னி அரைச்சா எல்லா தூக்கமும் கெட்டு போகும் மிக்ஸி சத்தத்தில், அந்த இட்லி பொடி போட்டு சாப்பிட்டுக்கோ. டீயும் போட்டு கொடுத்துட்டு அவர் போய் தூங்கிட்டார். அம்மா மாதிரி யாருமே கிடையாதுங்க, அம்மா மாதிரி யாருமே கிடையாது. இவனுக்கு ஒரு தம்பி இருந்தான், அவன் 6வது கிளாஸ் படிச்சுட்டு இருந்தான். எல்லா பசங்க மாதிரி அவனுக்கும் அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். சில சமயம் அம்மா எங்கன்னு பார்த்தா ஒரு மூலையில் போய் உட்காந்து அழற மாதிரி தெரிஞ்சுது. போய் கேட்டேன், அம்மா என்ன அழறியா அப்படின்னா. இல்லையே. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு முறை பார்த்துட்டான் அம்மா அழறத. அம்மா ஏன் அழற அப்படின்னு கேட்டான். ஒன்றும் இல்லை. 3வது முறை பார்த்தபோது அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, உன் அப்பா கிட்ட போய் கேளு அப்படின்னாங்க. அப்பா கிட்ட போய் ஏன் அம்மா அழறா, அம்மாவுக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் கண்ணை கசக்கின்னு இருக்கிறது தான் ஒரே வேலை சொல்லிட்டு அவர் போயிட்டார். இப்படி சில முறை நடந்த பிறகு அவன் டைரெக்டாக ஆதிபராசக்திக்கிட்ட போயிட்டான். அம்மா ஏன் அழுகிறார் அப்படின்னு ஆதிபராசக்திக்கிட்டேயே போய் கேட்டுட்டான். நீங்கள் கேட்கலாம், எப்படி அவன் ஆதிபராசக்திக்கிட்ட போனான் அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து கற்பனை கதை ஆரம்பமாகிறது. ஒரு நாள் சண்டே இன்னைக்கு அவங்க அம்மா அழுதுன்னு இருந்தாங்க. அது பார்த்ததில் அவனுக்கு ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகிடுது. அதனால் நேராக ஆதிபராசக்திக்கிட்ட போய் கேட்டான். ஆதிபராசக்தி சொன்னார், நான் பதில் சொல்கிறேன், அதற்கு பிறகு நான் கொடுக்குற அட்வைஸை நீ பின்பற்றுவியா? சரி, நீங்கள் என்ன சொன்னாலும் அதை பின்பற்றி நடக்கிறேன். அம்மா ஏன் அழுகிறார்? அந்த அழுகையை நான் தான் அம்மாவுக்கு கொடுத்துருக்கேன். உங்கள் அம்மாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா அம்மாக்களுக்கும் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படி பண்ணீங்க? இந்த உலகத்தை படைத்த போது சந்திரன், சூரியன், பூமி, கல், மண், நெருப்பு இது எல்லாத்தையும் படைச்சிட்டேன். தண்ணீர் எல்லாம் படைச்சிட்டேன். கடைசியாக ஜீவராசிகளையும் மனிதர்களையும் படைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்தேன். இவங்களெல்லாம் யார் பார்த்துப்பாங்க? இவ்வளோ பேரை படைக்க போகிறோமே, இவர்களை யார் பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு ரொம்ப யோசித்தேன். ரொம்ப யோசித்த பிறகு ஒரு முடிவு எடுத்தேன். எல்லார் வீட்டிலையும் ஒரு அம்மாவை கொடுப்பது, எல்லாருக்கும் ஒரு அம்மாவை கொடுப்பது, அம்மானு ஒருத்தரை கொடுத்தா அந்த அம்மாவே எல்லாரையும் கவனிப்பார்கள் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த அம்மாவை படைத்தேன். அது சரி, அம்மா ஏன் அழறா? அதுக்கு தான் சொல்லின்னு இருக்கேன். இப்போ இந்த டிவியில் பாரு, இந்த அம்மா எப்படி எப்படிலாம் சேவை பண்ணுறாருன்னு இந்த டிவியில் பாருன்னாரு. அங்கே ஒரு டிவி வந்துடுது. இவன் சிறு குழந்தையாக இருக்கான், இவனே இந்த பையனே சிறு குழந்தையாக இருக்கான். அவங்க அம்மா எப்படி எப்படி சேவை பண்ணார். இவனுக்கு சாப்பிட கூட தெரியல, சுத்தமாக வச்சுக்க கூட தெரியல தன்னையே. எல்லாம் அம்மா பண்ணுறார். இப்படி ஒரு நாளா 2 நாளா பல வருடங்கள் பண்ணுறார். அதை பார்த்து இவனுக்கு அப்படியே மனசு உருகி போச்சு. இவ்வளோ செய்தாரா எங்கம்மா? ஆமாம். அது மட்டும் இல்லை, இப்போவும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கார் பார், கொஞ்சம் பார். காலையிலேருந்து வீட்டில் அம்மா எழுந்து உழைக்கிறார், சமையல் பண்ணுறார்,
குழந்தைகளை எழுப்பி அவங்கள குளிக்க வைத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து டிஃபன் பாக்ஸ் கொடுத்து யூனிஃபார்ம் போட்டு விட்டு ஷூ சாக்ஸ்லாம் கூட அம்மா போட்டு விட்றாரு. பிறகு அவங்களை வண்டியில் ஏற்றி விட்றாரு ஸ்கூல் வேனில். அதற்கப்புறமும் வேலை நிற்கல. அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு அவருக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து அப்புறம் தானே ஆஃபீஸ் வேலைக்கு போகிறார். வீட்டுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குமேன்னு தானும் வேலை செய்து சம்பாதிக்கிறார். சாயந்தரம் திரும்பி வந்தாலாவது ஃப்ரீ இருக்கா? வந்த உடனே இவங்க எல்லாம் தூக்கி போட்ட துணி அப்படியே கிடக்கு. அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டு எடுக்கிறார். எடுத்து பிறகு ட்ரையரில் போட்டு அதை காய போடுறார். மறுபடியும் நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணுறார். குழந்தைகளுக்கு ஹோம்ஒர்க்லாம் சொல்லித்தரார். அப்புறம் எல்லாரையும் சாப்பிட வைக்கிறார். அப்படி இரவு வரைக்கும் வேலை. எல்லாரையும் அன்போட தினமும் சாப்பிட வைக்கிறார். ஆனால் அம்மா சாப்பிட்டாரா அப்படின்னு யாருமே பார்க்கல. இவ்வளோ அம்மா பண்ணி கூட அதை யாரும் பார்க்கல. அவர் சாப்பிட்றாராங்கிறத யாருமே பார்க்கல. ஏதோ 1-2 வீட்டில் பார்த்தாங்க, அவ்வளோதான். அப்புறம் அவனுடைய அண்ணாக்கு எப்படி பரீட்சையும் போது அம்மா தோசை வாத்து கொடுத்ததை பார்த்தான். 2-3 மாதமாக படிடான்னு சொல்லிகிட்டே இருக்கார். அம்மா படிக்கவே இல்லை. கடைசியில் எக்ஸாமுக்கு 5 நாள் முன்னாடி படிக்க ஆரம்பிச்சிருக்கான். ராத்திரி வரைக்கும் படிக்கணும். ராத்திரி பூரா படித்தா தான் படித்து முடிக்க முடியும். அவனுக்கு பசிக்கும்னு அம்மாவுக்கு தெரியும். சாயந்தரமே கொஞ்சம் தோசை மாவை யாருக்கும் தெரியாமல் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கார். தோசைக்கல்லெல்லாம் க்ளீன் பண்ணி சாயந்தரமே ஒரு மூலையில் எடுத்து வச்சுட்டார். பயங்கர தலைவலி அம்மாவுக்கு. ராத்திரி சீக்கிரமாகவே 9 மணிக்கே படுத்துட்டார். அப்போ இவன் மெதுவாக அம்மாவை கூப்பிட்றது காதில் வந்தது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அம்மா எழுந்து இவனுக்கு தோசை போட்டு கொடுத்துட்டு, சட்னி வேணாம், பொடியோடு சேர்த்து சாப்பிடு என்று சொல்கிறார். எதுக்கு சொல்கிறார்? மற்றவங்க எழுந்துருவாங்களேங்கிறதுக்காக இல்லை. அப்பாவுக்கு தெரியும் அம்மாவுக்கு தலைவலின்னு. இந்த தலைவலியில் அவர் எழுந்து தோசை போடுறாருன்னு பார்த்தா அப்பா திட்டுவார். அதனால தான் இட்லி பொடியை கொடுத்துட்டு டீ போட்டு கொடுத்துட்டு கையை கூட சரியாக கழுவ முடியல. தலைவலிக்கிறது, அப்படியே படுத்துட்டாங்க. இவ்வளோ செய்கிறாரா? அடுத்த நாள் காலையில் தான் உடம்பு சரியாக இருக்கான்னு யோசிக்கிறது கூட அவருக்கு டைம் இல்லை. அப்படியே எழுந்து வேலை பண்ணுறார். அன்போடு பண்ணுறார். மிஷின் மாதிரி பண்ணல, அன்போடு பண்ணுறார். அப்படி இருந்தும் கூட அம்மா கொடுக்குற அட்வைஸை வீட்டில் யாரும் பின்பற்றலை. காதில் கூட போட்டுக்கல. ஆனாலும் தொடர்ந்து அவர் அன்போடு சேவை செஞ்சுட்டே இருக்கார். ஒரு நாள் சண்டேனால சண்டை மாதிரி தெரியுது. எல்லாரும் அம்மா மனதை புண்படுத்தி விட்டார்கள். இந்த மாதிரி அப்பப்போ நடந்திருக்கு, அவனுக்கு தெரியல. இவன் டிவி பார்த்துட்டு இருக்கான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, எண்ணெய் பூசி குளிடா, உன் உடம்புக்கு நல்லதுன்னு. இவன் உடனே அம்மாவை கத்தினான். உனக்கு வேறு வேலையா இல்லையா? உன் வேலையை போய் பாரு. எப்போ பார்த்தாலும் என்னை வந்து தொந்தரவு பண்ணாத. மற்றவர்களும் ஏதோ சொல்லிட்டாங்க. அன்றைக்கின்னு பார்த்து ஒரே நாளில் அவங்களால தாங்க முடியல. போய் தனியாக உக்காந்துட்டு, அம்மா ஆதிபராசக்தி, இவ்வளோ உழைக்கிறேனே, ஆனால் ஒருத்தர் கூட சொல்கிற பேச்சை கேட்குறது இல்லையே. நான் எனக்காவா சொல்கிறேன்? அவங்களுடைய நல்லத்துக்கு தானே சொல்கிறேன் என்று அழுதார். கொஞ்ச நேரத்தில் அவருடைய மனசு லேசாயிடுது. தெரியாமல் சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், தெரியாமல் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே போல் அன்போடு சேவை செய்கிறார். இந்த பையன் சொன்னால், போதும் இந்த டிவியை அணைங்க, என்னால் தாங்க முடியல, எல்லாம் புரிஞ்சிடுது எனக்கு. அப்போது ஆதிபராசக்தி சொன்னார், சரி வீட்டில் கொண்டு விடுறேன். அப்போ இவன் சொன்னான், நீங்கள் கடைசியில் எனக்கு அட்வைஸ் கொடுக்குறதா சொன்னீங்களே அப்படின்னா. உடனே ஆதிபராசக்தி சொன்னார், வெரி குட், நீயாவே கேட்கணும்னு தான் நான் சொல்லலை. கேட்காம கொடுக்குற அட்வைஸை யாரும் பின்பற்ற மாட்டார்கள். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவாங்க.
இப்போ நீ கேட்கறதுனால 4 அட்வைஸ் மட்டும் கொடுக்குறேன். முதல் அட்வைஸ், தினமும் காலையில் உங்கள் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணு. டன் டன் அப்படின்னு நான் இவன் டன்னுன்னா என்ன அர்த்தம்னா செஞ்சாச்சு ஏற்கனவே அப்படின்ட்டான். நம்ம ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கோம், அதையே நமக்கு மேலே இருக்கிறவங்க நமக்கு சொன்னாங்கன்னா, செய்யன்னு சொன்னாங்கன்னா டன் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா நான் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டேன், 100% நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே பண்ணிட்டேன்னு அர்த்தம் இல்லை, ஏற்கனவே முடிவு எடுத்துட்டேன்னு அர்த்தம். இவன் சொன்னான், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் முடிவு எடுத்துட்டேன், கார்த்தால மட்டும் இல்லை, தினம் கார்த்தாலையும் சாயந்தரமும் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு. இரண்டாவது அட்வைஸ், அம்மாவுக்கு கொஞ்சமாவது வேலையில் ஹெல்ப் பண்ணு. உன்னுடைய துணியை நீ மிஷினில் போட்டு எடுக்கலாமே, வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கலாமே. உன்னுடைய புத்தகம் அதெல்லாம் நீ அழகாக அடுக்கி வைக்கலாமே. அம்மா சாப்பிட கூப்பிடும்போது உடனே போய் சாப்பிட்லாமே, அம்மாவை காக்க வைக்காம. இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னாரு. சரி. மூணாவது என்ன, அம்மா கொடுக்குற அட்வைஸை முடிந்தவரை பின்பற்று. எல்லாத்தையும் நீ கேட்கணுன்னு அவங்களே எதிர்பார்க்கல, உன்னால் முடிஞ்சதை பின்பற்று, மற்ற நேரத்தில் சும்மா இரு, வாயை மூடு, எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் கொடுக்காத, உன் வேலையை பார்த்துன்னு போ என்றெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னாரு. அந்த மாதிரி இனி நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னா அந்த பையன். நாலாவது அட்வைஸ் என்ன அப்படின்னு ஆதிபராசக்தியை கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், அதுக்கு முன்னாடி விலங்குகளுக்கெல்லாம் அவங்க அம்மா எப்படி சேவை செய்கிறார்கள் அப்படின்னு பார். மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கும் அம்மா சேவை செய்கிறார்கள். உடனே மறுபடியும் டிவியில் ஓடுறது, காக்கா கூடு கட்டியிருக்கு. காக்காவோட கூடு சாதாரணமாக இருக்கும். சில பறவைகள்லாம் அற்புதமான சயின்டிஃபிக்காக கூடு கட்டும், ஆனால் காக்கா சாதாரணமாக கூடு கட்டும். காக்கா கூடு கட்டி முட்டை போட்டிருக்கு. அதை சுற்றி அங்கங்கே ஒரு 10 மீட்டர் தொலைவுக்கு அங்கங்கே சில காக்கா உட்காந்துட்டுருக்கு. அந்த பக்கமாக ஒருத்தர் வரார், உடனே அது கத்துறது, அந்த கொடியில் உட்காந்துருக்கிற காக்கா கத்துறது, திருடன் வரான் திருடன் வரான் அப்படின்னு. அது காக்கான்னு தான் நமக்கு கேட்கும், ஆனால் இது ஆதிபராசக்தி டிவியில் திருடன் வரான்னு அது கத்துறது. உடனே எல்லா காக்காவும் கத்துறது. அவன் திருடனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தினம் அந்த பக்கமாக போகிறவன். ஆனால் இந்த காக்கா முட்டை போட்டிருக்கு, அதனால் அதுக்கு அந்த குழந்தை மேலே இருக்கிற பாசத்தினால இவன் திருடன்னு சொல்கிறது. அது குழந்தைகளை காப்பாற்றணும். அப்படியே பறந்து போய் அவன் தலையில் ஒரு தட்டு தட்டுறது. அந்த மாதிரி நான் கூட வாங்கியிருக்கேன். திடீர்னு ஏன் காக்கா இப்படி தட்டுறதுன்னு புரியாது. அப்புறம் பார்த்தா மேலே கூடு இருக்கும். நாய் குட்டி போட்டிருக்கு. அடுத்த சீன், கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் குலைச்சுட்டே இருக்கு. அந்த பக்கம் யார் போனாலும் பார்த்து குலைக்கிறது. எப்படி தான் அதுக்கு அவ்வளோ சக்தி வருதுன்னு புரியல. பூனை குட்டி போட்டிருக்கு. பூனை குட்டி போட்டுதுன்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எலி, அணில், இதுக்கெல்லாம் லைஃப் கேரண்டியே கிடையாது. லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டியது தான். ஒரு எலியை துரத்துறது, அந்த எலி எப்படி ஓடினாலும் இது விடலை, பிடிச்சி அதோட கழுத்தில் பிடிச்சிட்டு பிறகு அந்த எலியை தூக்கிண்டு அப்படியே வருது இந்த குட்டிங்க இருக்கிற இடத்துல. உடனே அந்த குட்டிங்க அல்வா அல்வா அப்படின்னு கத்தின்னு ஓடுறது. நமக்கு மியாவும் மியாவுன்னு கேட்குறது, கடவுளுடைய அந்த டிவியில் அல்வா அல்வான்னு குட்டி கத்துறது. எலிக்கு மரணம், பூனை குட்டிகளுக்கு அல்வா. இப்படி அப்பப்போ கொண்டு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டே இருக்கு தொடர்ந்து. மனித குழந்தை இருக்கு, இந்த மிருக குழந்தைகள் அதுக்கு பிறந்த உடனேயே சாப்பாடை கொடுத்தா தானே சாப்பிட தெரியும். ஆனால் இந்த மனித குழந்தை இருக்கு, பல வருஷங்களுக்கு தானே சாப்பிட தெரியாது. அப்படி தானே சாப்பிட தெரிஞ்ச அப்புறமும் சமைக்க தெரியாது. சமைக்க தெரிஞ்சதுக்கப்புறமும் சாமான் வாங்க தெரியாது. சாமான் வாங்க தெரிஞ்சதுக்கப்புறமும் அதுக்கு பணம் சம்பாதிக்க தெரியாது. இப்படி கடைசியில்
தானே பணம் சம்பாதித்து தானே சமைச்சு சாப்பிட்றதுக்கு 25 வருஷமாவது ஆகிடும். அது வரைக்கும் அந்த அம்மாவும் அப்பாவும் சேவை செய்கிறார்கள். பறவைகளை பார்த்தோமே, இந்த பறவைகள் அம்மா பறவையும் அப்பா பறவையும் அதோடைய வாயில் கொஞ்சம் கொஞ்சமாக உணவை எங்கேருந்தோ சேகரிச்சுன்னு வந்து கொடுக்கும். கொத்தி எடுத்துன்னு வந்து இந்த குழந்தைகளுக்கு குட்டி பறவைக்கு முன்னாடி நீட்டும். இதோட வாயிலே இருக்கும், ஆனால் இது சாப்பிடாது. இதோட வாயிலேருந்து எடுத்து எடுத்து அந்த குட்டி பறவை சாப்பிட்டுட்டே இருக்கும். பல நாட்கள் இந்த மாதிரி நடக்கும். பிறகு கொஞ்சம் வருஷம் கழித்து டிவியில் பார்க்குறோம். 2 வருஷம் கழித்து இந்த குட்டி நாய் குட்டி பூனை இதெல்லாம் நல்லா வளர்ந்துடுது. வளர்ந்து இப்போ அதோட சாப்பாடெல்லாம் அது தானே ஓடி ஓடி போய் எடுத்துக்கிறது. அது நல்லா கொழு கொழுன்னு இருக்குது, வாட்ட சாட்டமாக பலசாலியாக இருக்குது. ஆனால் அதோட அம்மா நாய் அம்மா பூனை இதெல்லாம் ஆன்னு சோர்ந்து போயிடுது. அதோடைய இரையை போய் கூட அதால் தேட முடியல. ஒரு ரொட்டி துண்டை போய் தேடுறது கூட சக்தி இல்லாமல் இருக்குது. அந்த சமயத்தில் இந்த நாய் அதோடைய குழந்தை இருக்கே, அந்த நாய் நல்லா வளர்ந்துருக்கு, அது ஒரு ரொட்டி துண்டையாவது கொண்டு போய் தன்னுடைய அம்மாவுக்கு கொடுக்கலாம் இல்லையா? இந்த பூனை ஒரு எலியை பிடிச்சின்னு போய் அதோட அம்மாவுக்கு கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கவே கொடுக்காது. அதுக்கு கொடுக்கணும்னு கூட தெரியாது. அது காமிச்சார் டிவியில். இப்போ டிவியை நிறுத்திட்டு இது சரியான்னு கேட்டார். கிடையவே கிடையாது, இது தவறு அப்படின்னா. இப்போ நான் கொடுக்க விரும்பிய 4வது அட்வைஸ் உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னார். நல்லா புரிஞ்சுது. நான் வளர்ந்த பிறகு அந்த நேரத்தில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வயசாகிருக்கும். அவங்கள நான் கவனிச்சுக்கணும், அவங்களுக்கு நான் சேவை செய்யணும். இது தானே நீங்கள் சொல்கிறது 4வது அட்வைஸ் அப்படின்னா? ஆமாம். சில சமயம் நீ வேலை செய்கிறதுக்காக வேறு ஊரில் தங்க வேண்டியிருக்கும். வயதான அம்மா அப்பா வேறு ஊரில் இருப்பாங்க, நீ வேறு ஊரில் இருப்ப. அப்போ அவங்களுக்கு சண்டே மட்டுமாவது ஃபோன் போட்டு பேசணும், எப்படி இருக்காங்கன்னு கேட்டுக்கணும். அப்புறம் அவங்களுக்கு பணம் அனுப்பணும். அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் நீ கட்டணும் இங்கேருந்தே. ஏன்னா கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லாத போது ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் அவங்களுக்கு உதவி செய்யும். அவங்க ஏதோ உடம்பு சரியில்லைன்னா அந்த கார்டை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்து அட்மிட் ஆகிக்கலாம். இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து பணம் கொடுத்துட்டு போயிடுவோம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் முடிந்தவரை நீயே டைரெக்டாக பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா அதற்கு ஏற்பாடு செஞ்சுட்டே இருக்கணும், கவனிச்சுட்டே இருக்கணும். வீட்டுக்கு திரும்புறியா? கொண்டு விடட்டுமா? கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. அம்மாவை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுங்க. என்னப்பா இது, இன்னை பூரா இந்த ஒரே ஒரு மந்திரத்தை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன், மறுபடியும் கேட்குறியே அப்படின்னார். நீங்கள் சொன்னீங்க, ஆனால் மனசில் பதியல. இப்போ நான் சொல்கிறேன், திருப்பி சொல்லு. இந்த மந்திரம் உங்கள் அம்மாவுக்கு மட்டும் இல்லை, ஆதிபராசக்தியான எனக்கும் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு இதே தான் மந்திரம். இந்த மந்திரத்தை வச்சே நீ எந்த கடவுளை வேணாலும் நீ நமஸ்காரம் பண்ணலாம். நான் சொல்கிறேன், திருப்பி சொல்லு என்றார். யா தேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்திதா, யா தேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்திதா, நமஸ்தஸ்யை 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 நமோ நமः, நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. மாத்ரு ரூபேண சம்ஸ்திதா அப்படின்னா யார் அம்மாவாக இருக்கிறாரோ அந்த ஆதிபராசக்திக்கு நமஸ்காரம். யார் அம்மாவை கொடுத்திருக்கிறாரோ அந்த ஆதிபராசக்திக்கு நமஸ்காரம், அந்த அம்மாவுக்கு நமஸ்காரம். நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யைன்னு சொல்லும்போது கைகூப்பி தலையை குனிஞ்சு வணங்கணும். கடைசியில் நமஸ்தஸ்யை நமோ நமஹான்னு சொல்லும்போது தரையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் என்று சொல்லி கொடுத்தார். அப்போ இவன் சொன்னான், மறுபடியும் உங்களை பார்க்குறது கஷ்டம், இந்த மாதிரி இன்னும் சிலது தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னா கேளு. பக்தி என்று சொல்கிறார்களே, அது என்ன, எப்படி பக்தி பண்ணுறது? அதற்கு அவர் சொன்னார், சரியான கேள்வி கேட்ட. இப்போ நான் அம்மா கிட்ட அன்பு செலுத்துன்னு சொன்னேனே,
அம்மா கிட்ட எப்படி அன்போடு இருக்கையோ அதே மாதிரி அன்பு கடவுளிடம் செலுத்தி வழிபட்டால் அதற்கு தான் பக்தின்னு பேர். தினமும் கடவுள் படத்தை வீட்டில் தினம் வழிபடணும். உனக்கு பிடித்த கடவுள் படத்தை வைத்து நமஸ்காரம் பண்ணி உனக்கு தெரிந்த ஸ்தோத்திரமோ பஜனையோ பாடி நைவேத்தியம் செய்து உணவை சாப்பிடணும். நைவேத்தியம் எப்படி பண்ணுறது? பார், டிவியில் பார். டிவி மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் சில பேர்லாம் நைவேத்தியம் பண்ணுறதெல்லாம் தெரியுது அவங்க வீட்டில். இவன் சின்ன பையனுங்கிறதுனால தைரியமாக கேட்டுட்டான். இது என்ன, இவங்க சாப்பிட்றதுக்காக சமைச்சிருக்காங்க, அதை கொண்டு போய் உங்கள் படத்துக்கு முன்னாடி வச்சு நமஸ்காரம் பண்ணுறாங்க, பிறகு இவங்களே நல்லா சாப்பிட்றாங்க. இது என்ன, இது எப்படி நைவேத்தியம் அப்படின்னா அவர் சொன்னார், ஆதிபராசக்தி சொன்னார், இதுவாவது பரவாயில்ல, இங்கே பேர் அப்படின்னு இன்னொரு காட்சி. ஒருத்தருக்கு காலையில் எழுந்த உடனே டீ குடிக்கணும், டீ குடிச்சாகணும் அவருக்கு. அந்த டீயை போட்டுட்டு அதை கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணுறார். அதுக்கப்புறம் இவரே குடிக்கிறார். இதை பார்த்து அந்த பையன் ஆச்சரியப்பட்டான். இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? Am I to believe that you really accept all these offerings? ஆதிபராசக்தி சொன்னார், எஸ் டியர் சைல்டு, எக்ஸாக்ட்லி ஸோ. I accept all these offerings. Not only that, if you offer even a glass of water with devotion, I am very pleased to accept that offering of love. My advice to you is this: whatever you eat, you offer it to me before eating, because I myself am the digestive fire in your stomach. Not only that, whatever work you perform, offering everything at my feet with devotion, then you will grow spiritually. ஆதிபராசக்தி அம்மா, கொஞ்சம் நில்லுங்க. நீங்கள் தமிழில் சொல்லுங்கள். எங்கள் ஸ்கூலில் இங்கிலீஷ் வாத்தியார் சரியாக சொல்லித்தரதில்லை. நீங்கள் மாட்டுக்கு இங்கிலீஷில் நான் ஒரு வார்த்தை கேட்டுட்டேன், நீங்கள் இங்கிலீஷில் சொல்லிகிட்டே போகிறீங்களே, தமிழில் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ சொன்னார், நீ இங்கிலீஷில் பேசினதுனால தான்ப்பா நான் இங்கிலீஷில் சொன்னேன். இப்போ சொல்கிறேன், உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், கேட்டுக்கோ. இவர்கள் கொடுப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேனா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். பக்தியோட ஒரு கிளாஸ் தண்ணீர் எனக்கு கொடுத்தா கூட அந்த பக்தியோடு செய்த அந்த அன்போடு கொடுத்த அந்த தண்ணீரை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு குழந்தை ஸ்கூல்லேருந்து வருது, அவங்க அம்மா குழந்தைக்காக லட்டு பண்ணி வச்சுருக்காங்க. அந்த குழந்தைக்கு லட்டு கொடுக்குறாங்க, அது சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த அம்மா பக்கத்துலேயே உட்காந்து ரசிச்சுட்டு இருக்காங்க குழந்தை சாப்பிட்றது. அந்த லட்டு அம்மா கிட்ட நீட்டுறது, அம்மா நீ சாப்பிடுன்னு. தான் சாப்பிட்ற லட்டு அவங்க அம்மாவுக்கு நீட்டிது. ஏற்கனவே சாப்பிட்ருக்கு வேறு. ஆனால் அம்மா அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே கடிச்சிக்கிறாங்க. நீ கொடுத்த லட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறார்கள். இது மாதிரி தான் இந்த உலகமே என்னுடையது. ஆனால் பக்தியோடு எனக்கு எதை கொடுத்தாலும் அந்த அன்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அங்கே அன்பு தான் முக்கியம், நீ என்ன கொடுக்குறங்கிறது முக்கியம் இல்லை. அதே மாதிரி உன்னுடைய தினசரி கடமைகளையும் எனக்கு அர்ப்பணமாக செய். உனக்கு இந்த கடமைகளை நான் தான் கொடுத்துருக்கிறேன். விருத்தி ரூபேண சம்ஸ்திதா, முதல்ல க்ஷுதா ரூபேண சம்ஸ்திதா. உனக்கு ஜீரண சக்தியாக நான் இருக்கிறேன். உன்னுடைய கடமைகளையும் நான் தான் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணமாக செய்தால் உனக்கு ஆன்மீக வளர்ச்சி ஏற்படும். பக்தி வளரணும், பக்தி நல்லா வளரும். உடனே இவன் கேட்டான், இது மட்டும் போருமா? பக்தி வளர வேறு ஏதாவது செய்யணுமா அப்படின்னா. இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. என்ன அது? தகுந்த ஒரு நல்ல குருவிடமிருந்து மந்திர தீட்சை பெற்று அதை தினமும் ஜபம் செய்யணும். உண்மையான குருன்னா அவர் நமக்கு கடவுளை அடைய வழிகாட்டுபவர். ஸ்கூலில் டீச்சர் இருக்காங்க, அவங்களும் ஒரு வகையில் குரு. அவங்க நமக்கு பாடம் நடத்துகிறாங்க.
வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்க நமக்கு நல்லதை சொல்லி கொடுக்கிறார்கள். ஆனால் குரு என்பவர் நமக்கு அம்மாவை போல. இத்தனை நேரம் நான் உனக்கு அதை சொல்லலை. அம்மா எப்படி நமக்கு எல்லாம் செய்கிறாரோ, அம்மாவுக்கு சமமானவர், அதை விட கொஞ்சம் ஒரு படி மேலானவர் குரு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு டைம் ஆகும். யார் தன்னுடைய அம்மாவை அருமையை உணர்கிறார்களோ அவர்களால் தான் குருவோட அருமையை புரிஞ்சிக்க முடியும். குரு சொல்லி கொடுத்த மந்திர தீட்சையை பற்றி அவர் மறுபடியும் டிவியில் போட்டு காமிச்சார். பக்தர்கள் எல்லாம் எப்படி மந்திர ஜபம் செய்கிறார்கள் என்று காட்டினார். மறுபடியும் இவனுக்கு ஒரு ஆச்சரியம். இது என்ன, இவங்க சரியாக ஜபம் பண்ணலையே, நடுவில் கொசுவை விரட்டுறாங்க, அப்பப்போ வாட்சை பார்க்குறாங்க, டைம் பார்க்குறாங்க, சில சமயம் வேறு எதையோ நினச்சிட்டு இருக்காங்க. அது எல்லாம் அவருடைய டிவியில் தெரியறது. ஒருத்தர் ஐபிஎல் மேட்ச்சை பற்றி நினச்சிட்டு இருக்கார், இன்னொருத்தர் அப்பப்போ சாப்பாட்டை பற்றி நினைக்கிறார், இன்னொருத்தர் ஆஃபீஸ் கவலையை நினைக்கிறார், இன்னொருத்தர் வீட்டு கவலையை நினைக்கிறார், இன்னொருத்தர் அவருக்கு இருக்கக்கூடிய சில ஆசைகள்லாம் நடுவில் எண்ணங்கள் வருது. இப்படி என்னென்னவோ ஓடின்னு இருக்கு. அதுக்கு நடுவில் குரு சொல்லி கொடுத்த மந்திரமும் ஜபம் செய்கிறார்கள். இப்படி இவங்க சரியாக பண்ணலையே, இவங்களுக்கும் உன்னுடைய தரிசனம் கிடைக்குமா? அதற்கு ஆதிபராசக்தி சொன்னார், இவங்க எல்லாருமே காலப்போக்கில் கண்டிப்பாக முன்னேறுவார்கள். கடவுள் தரிசனம் பெற வேண்டும் என்ற மன ஏக்கம் இருந்தால் போதும். அது எப்படி என்று பையன் கேட்டான். மறுபடியும் ஆதிபராசக்தி சொல்கிறார், இந்த குரு மந்திரங்கள் இருக்கே, அது எல்லாம் அம்மாவை போல. பக்தர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ, அவங்க மனசு எந்த நிலையில் இருக்கோ, அவங்களுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கோ, அந்த நிலைக்கு கீழே இறங்கி வந்து படிப்படியாக அவர்களை உயர்த்தும் அந்த மாதிரியான அன்பும் சக்தியும் வாய்ந்தவை குரு மந்திரங்கள். அதனால் இவங்க எல்லாமே கண்டிப்பாக கடைசியில் என்னை வந்தடைவார்கள். நீயும் இதே மாதிரி பின்பற்றினா கடைசியில் என்னை வந்தடையலாம். இப்போவே முடியாதா? இல்லை. ஏன்னா இப்போது நடக்கிறதெல்லாம் கற்பனையில் நடந்துட்டுருக்கு. இப்போ நீ திரும்பி போகிற நீ தூக்கத்திலேருந்து முழிச்சிக்கக்கூடிய நேரம் வந்துடுது அப்படின்னு சொன்னார். இவன் கேட்டான், இவ்வளோ அன்போடு எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தீங்களே, நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்கிறது? இது எல்லாத்தையும் அப்படியே நான் ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நீ என்ன பண்ணு, அப்படியே இதை யூடியூப்பில் அப்லோடு பண்ணு, மற்றவங்களும் கேட்டு பயனடையட்டும். யூடியூப்பில் ஆடியோ அப்லோட் பண்ண முடியாதே. என்னோட ஒரு படத்தை சேர்த்து, ஏதாவது ஒரு வீடியோ எடிட்டருக்கு போய் என்னோடய படத்தையும் சேர்த்து அது வீடியோ ஃபைலாக MP4 மாற்றி அப்லோட் பண்ணு. இன்னும் ஒரு சந்தேகம் இருக்குது, யாருமே இதெல்லாம் கேட்க மாட்டாங்களே, ஏதோ கண்டதெல்லாம் லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க, இது யாரும் கேட்க மாட்டாங்களே அப்படின்னு. அப்படி இல்லை, 10 பேர் கேட்டு பயனடைந்தால் கூட போதும். இந்த முயற்சியை நீ செய்து அதனால் 10 பேர் பயனடைஞ்சால் கூட உனக்கு என்னோட பரிபூர்ண ஆசிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆதிபராசக்தி மறைந்தார். உடனே இவன் கண் விழித்தான். சுற்றி வர பார்த்தான். டைம் என்னன்னு பார்த்தா மத்தியானம் 2 மணி. அன்றைக்கி சண்டே, அதனால் சாப்பிட்டு தூங்கியிருக்கான். எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, அம்மாவை காணோம். அப்படியே எழுந்து போய் பார்த்தா வாஷிங் மிஷினில் இவங்க எல்லாம் தூக்கி போட்ட துணி மழை மாதிரி இருக்குது. அது எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் போட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி அது எல்லாத்தையும் உணர்த்தின்னு இருக்காங்க. அதே இடத்துல போய் ஈரத்துலேயே இவங்க அம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணோம். முதல் நமஸ்காரம். அவங்க அம்மா சொன்னாங்க, என்னடா பண்ணுற, உடம்புலாம் அழுக்காயிட போகிறதுரா அப்படின்னாங்க. முதல்ல என்னோடய துணியெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, இனிமேலேருந்து என்னோடய துணியை நான் மிஷினில் போடுறேன். அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு. அவன் தான் கண்ட கனவையெல்லாம் அம்மாவுக்கு சொன்னான்.
அவங்க அம்மாவுக்கும் ஆச்சரியம், இப்படியும் நடக்குமா. அதுக்கப்புறம் இந்த பையன் மிக சிறந்த மனிதனாக வாழ்ந்தான் என்று சொல்லி இந்த கற்பனை கதையை முடிக்கிறேன். இந்த 6வது பாகம் கேட்டவர்கள் அனைவருக்கும் ஆதிபராசக்தியின் அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். 7வது பாகத்தில் இந்த யாதேவி சர்வபூதேஷு அப்படின்னு மறுபடியும் வர இந்த ஸ்தோத்திரத்தை எல்லாரும் பாராயணம் பண்ணுற மாதிரி அப்லோட் பண்ண போகிறேன் அடுத்ததாக. அதையும் எல்லாரும் கேட்டு மகிழணும், ஆதிபராசக்தியின் அருளை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இத்துடன் இந்த 6வது பாகத்தை முடித்துக்கொள்கிறேன். யா தேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. ஜெய்